ஆண்டாள் பிராட்டி சாதிச்சாள். அந்த நீங்காத செல்வம் தான் குரு சரணம். அந்த குரு மனசு பிரசன்னமாயிட்டார் அப்படின்னுட்டா உடனே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரசன்னமாறார் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட குருநாதருடைய கிருபையினால சாட்சாது சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா என்று சங்கராச்சாரியாரா சாட்சாது தட்சிணாமூர்த்தியே அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறது பிரசித்தம். ஒரு சந்தர்ப்பம் பொதுவாக ஆதிசங்கர பகவத் பாதாள எல்லாரும் சங்கரர் சங்கரகா சங்கர சாட்சாத்து என்று சாட்சாது தட்சிணாமூர்த்தியான சதாசிவமே சங்கரராக இறங்கி வந்தார் அப்படிங்கிறது லோக பிரசித்தம். ஆனால் யதார்த்தத்தில் சங்கராச்சாரியார் யார் அப்படின்னுட்டா சங்கராச்சாரியார் சாட்சாது நாராயணமூர்த்தி. ஏன் அப்படின்னுட்டா ஒரு சந்தர்ப்பத்தில் இவாள்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் விஷ்ணு பட்சமாக பேசுகிறா, சில பேர் சிவபக்ஷமாக பேசுகிறா. உலகத்தில் இந்த ரெண்டு பக்தி என்றைக்கும் உண்டு. நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம், இந்த கண்ணு நமக்கு பரமேஸ்வரன்னா இந்த கண்ணு ஸ்ரீமன் நாராயணன். நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு தோப்பனார், பரமேஸ்வரன் நமக்கு தாயார். அப்போ தாயார் பெற்றோர் அப்படின்னு தமிழில் இருக்கு இல்லையோ. சம்ஸ்கிருதத்துலேயும் ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு டூயல் ரெட்டையாக சொல்கிறா. அப்போ தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்ல இல்லை, தந்தை அப்படின்னு விட்டாலே தாயார் அதுக்குள்ளே அடங்கி விடுறா. என் தாய் அப்படின்னு விட்டா தந்தை அடங்கி விடுறா. எப்படி இருக்கு அப்படின்னா காளிதாசன் சொல்கிறார், வாக்கும் பொருளும் போலே. இப்போ கௌஹு அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத பதம், பசு மாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாடு அப்படிங்கிற சப்தம் உன் காதில் விழுந்து உன்னுடைய மனத்திரையில் ஒரு உருவத்தை கொண்டு வந்து நிறுத்துறது இல்லையோ. அதுபோல் ஒரு வாக்கு சத்தமில்லாத அர்த்தமில்லாத வாக்குன்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லா வாக்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. அதுபோலே அம்மா அப்படிங்கும் பொழுது தாயார் அப்படிங்கிற தாயாருடைய குணம் உனக்கு தோன்றது இல்லையா, ஸ்புரிக்கிறது இல்லையா? இது யாரும் சொல்லித்தரலையே. அதுபோலே அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கா அப்படின்னுட்டா அபின்னமாக இருக்கா, சேர்ந்தே இருக்கா. அப்போ தாயாருக்கு மட்டும் நமஸ்காரம், எங்கள் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. தமிழில் பெற்றோர் அப்படிங்கிற சொல் இருக்குது. ஜெகத பிதரவு அப்படிங்கிறார். பிதரவு அப்படிங்கிறதுனால தாயும் தந்தையும் அப்படிங்கிறது அங்கே ஆறுது. அதுபோல் நமக்கு ஸ்ரீமன் நாராயணனும் பரமேஸ்வரனும் ரெண்டு கண்கள். மார்க்கண்டேய ரிஷி இந்த பாதையை ஸ்ரீபாகவதத்தில் காட்டினார். பொதுவாக சிவபுராணம் விஷ்ணு புராணம் அப்படிங்கிறது அதனுடைய விஷ்ணு பரத்வத்தையும் சிவ பரத்வத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியது. புராணத்தில் சில இடங்களில் அர்த்தவாதங்கள் அப்படின்னு உண்டு. விஷ்ணுவை உயர்த்தி பேசுறதுக்காக சிவனை மட்டமாகவும், சிவனை உயர்த்தி பேசுறதுக்காக விஷ்ணுவை மட்டமாகவும் சில இடங்கள் வரும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டா நமக்கு எதை தேவையோ அதை எடுத்துண்டு சாரத்தை எடுத்துண்டு அசாரத்தை விட்டுடணும். அசடுகள் என்ன பண்ணும் அப்படின்னுட்டா சாரத்தை விட்டுட்டு அசாரத்தில் போய் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுவா. அதனால் ஸ்ரீபாகவதம் சாரத்திலையும் சாரமாக இருக்கிறதுனால தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே அப்படிங்கிறார் இல்லையா. அப்படி எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் பண்ண சுகிருத்தத்தினால பாகவதம் கிடச்சதுனால மார்க்கண்டேய ரிஷி சொல்கிறார், மார்க்கண்டேயர் தபசு பண்ணும் பொழுது அவருக்கு நேர சாட்சாது ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமாகிறார். மார்க்கண்டேய ரிஷி பிரசித்தமான சிவபக்தர். அவருக்கு நாராயணன் அனுகிரகம் பண்ணுறவரா பண்ணும் பொழுது அவர் எனக்கு கேட்குறார், பரமேஸ்வரன் பிரசன்னமாகும் பொழுது பரமேஸ்வரனிடத்தில் அவர் கேட்குறார், எனக்கு அச்சுதனிடத்தில் அச்சலாம் பக்திம், அச்சுதே அச்சலாம் பக்திம் அப்படிங்கிறார். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு விட்டா அச்சுதனிடத்தில் எனக்கு அகலாத பக்தி வேணும். பரமேஸ்வரன் சிரிச்சுண்டு ஆகட்டும் அப்படின்னார். உடனே அவரிடத்திலே சொல்கிறார், ததா தொயி அப்படிங்கிறார். அதே எனக்கு ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் என்ன பக்தி உண்டோ அந்த பக்தி உம்மிடத்தில் எனக்கு இருக்கட்டும். ஏன் அப்படின்னுட்டா உம்முடைய கிருபையினால தான் எனக்கு நாராயணன் பிரசன்னமானார் அப்படின்னு காட்டுற. அப்போ பாகவதம் காட்டுற வழி நமக்கு ஒரே பாதை. எந்த பஜனை ஆரம்பிக்கும் பொழுது பாகவதாள்லாம் என்ன பாடுவா அப்படின்னுட்டா ஹரிநாராயணன் ஆரம்பித்து சதாசிவ சங்கர அப்படின்னு அந்த பாட்டை முடிப்பா. எந்த வாயினால்
நாராயணான்னு பாடினாலும் அந்த வாயினாலேயே சதாசிவ சங்கரா அப்படிங்கிறது நம்ம பாகவத தர்மம். அதனால் இந்த பாகவத தர்மம் நிர்தோஷமான தர்மம். இதில் யாரும் யாரையும் குறை சொல்கிறதுக்கே இல்லை. ராமா, கிருஷ்ணா, சிவா, முருகா, நீ ஒரு பகவன் நாமத்தை சொல்லிட்டியா, நீ பாகவதன் ஒன்று உள்ளே பிடிச்சி போடு அப்படிங்கிற ஒரு தர்மம் கலிக்கு உகந்ததான ஒரு தர்மம். அந்த தர்மத்தில் நமக்கு பரமாச்சாரியாருடைய கிருபையினால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சதஸில் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதேவம் கேசவாத் பரம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு இல்லையா? ஆகாஷா பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது பரமாச்சாரியால் இடத்துல பரமாச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அங்கே பக்கத்தில் இருந்த பண்டிதத்தை கேட்குறார், கேசவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. அவர் சொன்னார், கேசிங்கிற ஒரு குதிரை மாதிரி வந்த ஒரு அசுரனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வதம் பண்ணினார், அதனால பகவானுக்கு கேசவஹா அப்படிங்கிற நாமம் வந்தது அப்படின்னா. அப்ப பரமாச்சாரியார் சொன்னார், அது கிருஷ்ணாவதாரத்துல ஏற்பட்ட ஒரு நாமம். கிருஷ்ணாவதாரத்துல கேசவஹாங்கிற நாமத்தை ஏத்துக்கிறதுக்காக பகவான் அந்த கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணினானே ஒழிய கேசவஹா அப்படிங்கிறதுக்கு பதம் அர்த்தம் என்ன அப்படின்னுட்டா க அ ஈஷஹா அப்படிங்கிற சமஸ்கிருதத்தினுடைய புணர்ச்சி விதி. கேசவஹா அப்படிங்கிறது க அ ஈஷஹா அப்படின்னு இருக்கு. க அப்படிங்கிறது பிரம்மாவையும், ஆங்கிறது ஸ்ரீமன் நாராயணனையும், ஈஷஹா அப்படிங்கிறது பரமேஸ்வரனையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய 3 மூர்த்திகளுடைய ஒரு சமஷ்டி ரூபம் அப்படிங்கிறதுனால அந்த 3 காரியங்களையும் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு வரும்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் முத்தொழில் புரிபவர் என்றும், சைவர்களெல்லாம் எங்களுடைய பரமேஸ்வரன் 5 தொழில் பஞ்சகிருத்தியம் பண்ணக்கூடியவர்கள் என்றும் சொல்லும் பொழுது இந்த சண்டையே வேண்டாம். கேசவஹா அப்படின்னா இந்த மும்மூர்த்திகளுக்கும் ஒரு சமஷ்டி ரூபம் இந்த நாமம் கேசவஹா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னை எல்லாரும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்றா, நான் பரமேஸ்வரன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியவா நெஞ்சில கை வச்சு சொன்னாலாம் பரமாச்சாரியால், சாட்சாது நாராயணமூர்த்தி. உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ, நான் நாராயணமூர்த்திங்கிறதுல சந்தேகம் இருக்கோ அப்படின்னாலாம். இல்லை பெரியவா, சந்தேகம் இல்லை பெரியவா அப்படின்ன பொழுது சொன்னாலாம், நீ என்னை பாரு, எந்த விவகாரமும் இல்லாமல் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பிரம்மாவை மாதிரி இருப்பேன். யாரிடத்துலையாவது கோச்சுண்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்படின்னு விட்டா அவளிடத்துல கோபமாக இருக்கும் பொழுதோ, நான் தண்டிக்கும் பொழுதோ நான் ருத்ரனை மாதிரி இருப்பேன். ஆனால் இந்த மடத்தை நடத்தணும், லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு நினச்சி தபசு பண்ணுறதுல சாட்சாது ஸ்ரீமன் நாராயணனா நான் இருப்பேன். அப்போ 3 மூர்த்திகளும் நம்மளிடத்துல, ஒரு குருவினிடத்துல குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகான்னு ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடுறது. அது அர்த்தம் புரியணுமாகில் பரமாச்சாரியால் போன்ற ஒரு மகானுடைய சமாகமம் நமக்கு கிடைக்கணும், இல்லை அவரை நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதோட இது ஆச்சாரியாளுடைய வைபவத்தில் உள்ள விஷயம். நேற்றுக்கு பல்வேறு விதமான ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய பாதுக சம்பந்திச்சு உள்ள லீலைகளை ஸ்மரணை பண்ணினோம். பொதுவாகவே நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு மிரக்கிள்ஸை உங்களிடத்துல சொல்லி ஆச்சாரிய பக்தியை உங்கள் தலையில் கட்டணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எனக்கு இல்லை, நீங்களும் அதுக்காக வரல. பொதுவாக சொல்லும் பொழுதோ, ஆச்சாரிய சுவாமிகளை பற்றி சொல்லும் பொழுதோ, ஷீரடி பாபாவை பற்றி சொல்லும் பொழுதோ, இப்பேற்பட்ட ஒரு மிரக்கிள்ஸ் பண்ணினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடியவர்கள் சித்த புருஷர்கள் கூட மிராக்கிள்ஸ் பண்ணிடுவா. மிராக்கிள்ஸுங்கிறது என்ன அப்படின்னுட்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மிராக்கிள்ஸுங்கிறது யோகம் பண்ணும் பொழுது யோகத்தில் வரக்கூடிய ஒரு படி அஷ்டமகா சித்திகள், அது அவளுக்கு தானாக சித்திக்கும். அந்த சித்தியை மகான்கள் ஒரு பொழுதும் உபயோகப்படுத்த மாட்டா. தன்னுடைய பக்தனுக்கு எப்பயாவது அத்தியாவசியமான ஒரு கஷ்டம் வரும் பொழுது சித்தியை உபயோகிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும் பொழுது அந்த சித்தியை உபயோகிப்பாளே தவிர, அவளுக்கு சித்தியை விட அதுக்கு மேலே இந்த பிரகிருதி, இந்த சித்திலாம் எங்கேருந்து வருதோ அந்த பராசக்தியே இவாளுடைய கண்ட்ரோலில் இருக்கா. இதுக்கு பிரமாணம் கீதையில பகவான் மயா அத்தியக்ஷேன பிரகிருதி அப்படின்னு, என்னுடைய கண்ட்ரோலில் இந்த பிரகிருதி இருக்குங்கிற. எப்போ பிரகிருதி அவனுடைய கையில் இருக்கோ அப்போவே அது சாட்சாத் ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியறது.
இது மூல பல சம்பவங்கள் பிரகிருதி பரமாச்சாரியாளுடைய சொற்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பிரசித்தமா 2-3 கதைகள் சொல்றது உண்டு. இது அற்புதம்னு கிடையாது, இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆச்சாரியால் ஒருத்தர் ஹோமம் பண்ணிட்டு வந்தார். சோமயாஜி ஒருத்தர் சோமயோகம் யாகம் பண்ணிட்டு வந்தார். தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது ஆச்சாரியால் அவருக்கு மரியாதை பண்ணணும்னு நினைச்சார். யாகம் பண்ணினவாளுக்கு என்ன முறை அப்படின்னுட்டா, அவளை ஒரு மகாராஜா அந்த ஊருக்கு வெளியிலேயே போய் சுவாகதம் பண்ணணும். யானையை அழைச்சிட்டு போய் அவளை சுவாகதம் பண்ணி அவளுக்கு வெண்கொற்ற கொடை பிடிச்சு அவளை கூட்டுண்டு வரணும் அப்படிங்கிறது வேதத்தில் உள்ள சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். ஏன் அப்படின்னுட்டா, யாகம் ஒருத்தர் பண்ணிட்டா, யாகம் ஒருத்தர் பண்ண முடியாது, 100 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய யாகம். ஆனால் ஜபம் நம்ம தனியாக பண்ணிவிடலாமே. யஜ்ஞானாம் ஞான யஜ்ஞோஸ்மின்னு சொல்கிறார், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மின்னு சொல்கிறார். அப்போ ஜப யஜ்ஞம் எல்லாரும் பண்ணிவிடலாம். உமாதேவியின் இடத்துல சொல்லும் பொழுது ஜபாத் சித்திஹி ஜபாத் சித்திஹி ஜபாத் சித்திஹி வராணனே, ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுங்கிறார் பரமேஸ்வரன் உமா சம்ஹீதையில். அப்போது ஜபம் ஒத்தம் கூட உட்காந்து பண்ணிவிடலாம். ஏவம் சததயுக்தாயே என்று கீதையில் பகவான் இதை சொல்கிறார். சததயுக்தமான ஒரு பக்தி அப்படின்னுட்டா ஸ்மரணை தான். ஸ்மரண நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், இதுதான் விடாம பண்ண முடியும். மிச்சம் எல்லாத்துக்கும் விராமம் உண்டு, ஓய்வு தேவை. யாக யஜ்ஞங்கள் பண்ணினோம்னா லைஃப் லாங்கா யாக யஜ்ஞம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு இன்டர்வல் உண்டு இல்லையா. இன்டர்வல் இல்லாம பண்ணக்கூடிய ஒரே தர்மம் நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். அப்போ ஆச்சாரியால் அந்த யாகம் பண்றது அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு காரியம். அதுவும் கலியுகத்தில் யாகம் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்போ பரமாச்சாரியால் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று நினைக்கிறார். அனுகிரகம் பண்ணணும் என்று நினைச்சோடனே என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா, இது ஏகாம்பரம் மாமா சொன்ன கதை. பல இடங்கள்ல அவ சொல்றா இல்லையா பெரியவா, அதை கேட்டுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல, நீங்களும் கேட்டிருக்கலாம். இதுல இடம் பொருள் ஏவல் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாமே தவிர, இதுக்கெல்லாம் பிரமாணம் பார்த்து நான் முதல் நாள் சொல்லும் பொழுதே சொன்னேன், இது யார் சொன்னா, எங்க சொன்னா, என்ன டேட்ல சொன்னா, இதுக்கு பக்கத்துல யார் இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்படின்னுட்டா இட் வில் பி அ மியர் ரிசர்ச். உன் புத்தி எங்க வருதோ அங்க பக்தி வராது. எங்க உன் புத்தி அழிஞ்சு போறதோ, மனசு அழிஞ்சு போறதோ, அங்கதான் பக்தி வரும், அங்கதான் பக்தி வரும். அதனால இது உண்மையிலேயே அப்படி நடந்திருக்குமா அப்படின்னுட்டா அவன் எதுக்குமே லாயக்கில்லை. முதற்கண் அவன் சத்சங்கத்துக்கு லாயக்கில்லை. அதனால பரமாச்சாரியால் இப்படி பண்ணியிருப்பாளா அப்படிங்கிறத விட பண்ண முடியும். எனக்கு பக்தி இருந்தா எனக்கு அது தெரியும், அதை ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு வருங்கிற பாவம் நமக்கு ஏற்படும். அதனால ஒரு பிரவச்சனம் கேட்கறதுனாலையோ சொல்றதுனாலையோ பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா, நமக்கு உயர்ந்த குணங்கள் வரணும், உயர்ந்த குணங்கள் வரணும். குரு சரணத்தில் நம்பிக்கை வரணும். குருநாதா அப்படின்னு சொன்னா கதறி அழணும். உண்மையான பக்தி குருவை நினைச்சு அழறது தான் பக்தி. நம்மளாம் இந்த கதை கேட்டுட்டு ஆற்றுக்கு போய் 2 நிமிஷமாவது ஒரு தனியாக உட்காந்து இப்படி சொன்னாரே, இப்படி ஒரு அனுகிரகம், அந்த மகான் வாழ்ந்த ஊரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம அவரை பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு தியானம் நமக்கு கிடைச்சது அப்படின்னுட்டா நம்ம ஜென்மா கிருத்தார்த்தம் ஆயிடுறது. அப்போது அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் பெரியவா. அவர் கட்டம் கொண்டு வந்திருக்கார், ஜலம் யாக தீர்த்தம் கொண்டு வந்திருக்கார். பரமாச்சாரியால் அவரை வெளியிலேயே கொஞ்சம் நேரம் நில்லுங்கோ அப்படின்னு விட்டார். ஏகாம்பரம் மாமா கிட்டக்கு போய் சொன்னோடனே மாமாட்ட சொல்லியிருக்கார், அப்பா அவரை கொஞ்சம் சித்த வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னோடனே அவர் நின்றுட்டு இருக்கார், கையில் வச்சுட்டு வந்தவர் அந்த சோமையாச்சு. ஆச்சாரியால் அங்கே காஞ்சிபுரத்தில் இல்லை, வேற எங்கேயோ கேம்ப். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவர் கேட்டிருக்கார், பெரியவா எப்போ உத்தரவு கொடுப்பேள் அப்படின்னு கேட்டோடனே, இல்லைடா யாகம் பண்ணினவாளை முறையாக மகாராஜா வரவேற்கணும், யானை வெண்கொற்ற கூடையெல்லாம் எடுத்துன்னு போய் வரவேற்கணும். நமக்கோ ராஜாவும் இல்லை, யானையும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா, அம்பாள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னாலாம். சரி அப்படின்னு இருந்துட்டா, உத்தரவு கிடைக்கலன்னு பேசாமல் இருந்துட்டா. உடனே பெருமாச்சாரியால் இவரை மாமாவை கூப்பிட்டு, கொடை இருக்கான்னு ஓடி போய் பார்த்துட்டு வாங்க, கொடையாவது இருக்கான்னு பாருன்னாலாம். உள்ளே போனோடனே அவளுக்கு வெள்ளை கொடை தான் பிடிக்கணுமா, வெள்ளை வெண்கொற்ற கொடை தான் பிடிக்கணுமா அவளுக்கு. அதனால் இப்போ இன்னொன்று, என்னடா வெள்ளை கலர் இருக்கான்னு கேட்டாலாம். பல கலரில் இருக்குது அப்படின்னாராம் இவர். அதில் வெள்ளை இருக்கணும் அப்படின்னாலாம் பெரியவா. இருக்குன்னாராம். அதை எடுத்துன்னு வாங்கினோன்னே அந்த கொடையை
எடுத்துன்னு வந்துட்டார். எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு குடம் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டார். அதில் வெள்ளை கலரும் இருந்தது. இப்படி ஆச்சாரியால் சரி அப்படின்னு இவாளிடத்துல, சரிடா நீ போய் வேதமந்திரம் சொல்லிண்டே ஒருத்தர் அவருக்கு கொடை பிடிங்கோ, ஒருத்தர் அவர் கூடவே நடந்து வாங்கோ, அவரை மடத்துக்குள்ளே அழிச்சுன்னு வாங்கோ, நான் இருக்கிற இடத்துக்கு அழிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு ஆக்ஞை பண்ணிட்டு ஆச்சாரியர்கள் இப்படி திரும்புகிறாராம். அந்த மாமாவுக்கு பின்னாடி ஒரு கார் வந்து நிற்கிறது. அதுலேருந்து சாண்டூர் மகாராஜா இறங்குறார். இந்த காலத்தில் மகாராஜாக்கள்லாம் இருந்த காலம். ஒரு 40-50 வருஷம் முன்னாடி சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அங்கங்கே ராஜாக்கள்லாம் இருப்பா, சிற்றரசர்கள்லாம் இருப்பா. அவள்லாம் ராஜாவினுடைய ஹோத்தாவாகவே இருப்பாவா, அந்த ஹோத்தாவோடையே இருப்பா. அவள்லாம் அதுக்காக மணிமகுடம் தரிச்சிக்க மாட்டா, அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு ராஜ்யம்லாம் கிடையாது. இருந்தாலும் அவள் சாண்டூர் மகாராஜா அப்படின்னு அவளுக்கு ஒரு பட்டம் உண்டு. கவர்மெண்ட்டில் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுவா. அப்படி இருந்த காலம். மகாராஜா தானே, ராஜ குடும்பம் தானே. அவர் வந்து இறங்குறார். அவர் வந்து காரை திறந்துட்டு அப்படி ஜம்முன்னு இறங்கினோடனே ஆச்சாரியார் சொன்னாலாம், பார்த்தியோன்னோ ராஜாவே வந்துட்டார், கொடையும் இருக்கு, ராஜாட்ட கொடையை கொடுத்து ராஜாவே பிடிச்சி அழிச்சுன்னு வர சொல்லு அப்படின்னாராம். இவர் பொல பொல பொலன்னு கண்ணீர் விட்டுட்டாராம். ஏன் அப்படின்னுட்டா, என்ன சொன்னார், நான் அம்பாள்கிட்ட கேட்டிருக்கேன், ராஜா வேணும், கொடை பிடிக்கணும், யானை வேணும், இதெல்லாம் சாஸ்திரம்லாம் ஆச்சாரியார் சொல்கிற மாதிரி இருக்கே தவிர வித்தின் 10-15 மினிட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபாலிங் இன் லைன் அப்படின்னா மயா அத்தியக்ஷேன பிரகிருதி. இவர் ஒன்று சங்கல்பிச்சா அதுதான் நடக்குமே தவிர வேறு எதுவும் நடக்க முடியாது. இதுக்கு பிரதிபந்தகமாக எதுவுமே வர முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம். அந்த மாமா சொல்லுவார், ஏகாம்பரம் மாமா சொல்லுவார், பெரியவாட்ட கைங்கரியம் போன புதுசில் பெரியவா வந்து ஒரு நாள் சொன்னாலாம், என்னடா வேலையே பார்க்காம இருக்கியே, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சொல்லட்டுமா அப்படின்னாலாம். எனக்கு என்ன வேலை தெரியும் பெரியவா, ஒன்றும் தெரியாது அப்படின்னாலாம். சரிடா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சிம்சன் குரூப்லேருந்து யாரோ 4 பேர் வந்தப்போ அவள் இடத்துல, இந்த பையன் நம்ம பையன் நம்மள்கிட்ட இருக்கான், மத்தியான வேலைகள் வந்து வேலை பார்க்கட்டுமே அப்படின்னு ஆச்சாரியால் சொன்னோன்னே ஆச்சாரியாளுடைய ரெஃபரன்ஸை எடுத்துன்னு இவர் பார்க்க போனார். அங்கே கீழே இருந்த அதிகாரிகள்லாம், என்னடா எல்லாம் ஆச்சாரியா சொன்னா நீங்கள் என்ன வேலை வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன எம்ப்ளாய்மெண்ட் யூனிட்டாக வச்சுருக்கோம், வரப்போ எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதுக்குன்னு கசாம்சான்னு பேசி இவரை விரட்டி விட்டான். இவர் மறுபடியும் வந்து சொன்னார். ஒரு மாதம் ஒன்றும் சொல்லலை, ஆச்சாரியாலும் ஒன்றும் கேட்கலை, இப்படி இருந்துட்டு இருந்தது. ஒரு நாள், என்னடா வேலைக்கு போனியோ, உனக்கு வேலை கிடைச்சதோ அப்படின்னு கேட்டாலாம் ஆச்சாரியால். இல்லை பெரியவா, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் சொல்லலை. அப்புறம் மறுபடியும் போய் ட்ரை பண்ணு அப்படின்னாலாம் ஆச்சாரியால். மறுபடியும் போய் நின்னோடனே பரமாச்சாரியால் சொல்லியிருக்காளே அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ ஒன்றை பண்ணி ஒரு பரீட்சை எழுதுன்னு சொன்னோன்னே இவர் ஏதோ பரீட்சை எழுதி கொடுத்துட்டு சாயங்காலம் ஆனால் பெரியவா கைங்கரியது பூஜைக்கு ஓடி வந்துடணும், காஞ்சிபுரம் ஓடி வந்துட்டார். அப்போ அவள்லாம் சொல்லியிருக்கா, ஒரு 2 நாள் கழித்து உனக்கு ஒன்றும் செலெக்ஷன் ஆகலை, அதனால் வந்து இனிமேல் சிம்சன் குரூப்புக்குள்ளே உனக்கு வேலை கிடையாது. ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணி ரிஜெக்ட் பண்ணிவிட்டான்னா அதுக்கப்புறம் சிம்சன் குரூப்பில் உன்னால் வர முடியாது, வேறு ஏதாவது கம்பெனியில் நீ முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா அங்கே இருந்தவா இவர்கிட்ட விஷயத்த சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துவிட்டார். பெரியவா கேட்டால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கூட பெரியவாள்கிட்ட சொல்லலை. பெரியவாளும் அதுக்கப்புறம் இவருடைய வேலையை பற்றி கேட்கலை. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். பெரியவா வந்து, என்னடா நீ வேலைக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்கே, மத்தியான வேலையில் சும்மா தானே இருக்கேன்னு 2 தடவை கேட்குறார். இவரும் ஒன்றும் பதில் சொல்லிக்கல, என்ன செலக்ட் பண்ணலை பெரியவா, ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஒன்றும் சொல்லலை பெரியவாள்கிட்ட. இவர் எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கார். இப்படி டேக்கா கொடுக்குறார். அவர் சொல்கிறார், பெரியவா என்ன வேலைக்கு போன்னு சொன்னது சத்தியம், இவரை போய் பாருன்னு சொன்னது சத்தியம், என்னை ரிஜெக்ட் பண்ணினது ஆக்டிங் மேனேஜிங் டைரக்டர் வரைக்கும் இருந்தவா எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டா. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீசைலம்னு சிம்சன் குரூப்பினுடைய சேர்மன் பெரியவா தரிசனத்துக்கு வரார். பெரியவா தரிசனத்துக்கு வந்தோடனே பெரியவா சொல்கிறா, நம்ம பையன் உங்கள் இதிலெல்லாம் கூட பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கான் போல இருக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருமே அப்படின்னு இவர் விஷயமா சொன்னோடனே அவர் எல்லாரோடையும் அவர் தானே இந்த கம்பெனிக்கு ஓனர், அடுத்த நிமிஷம் அவரை நாளையிலே வந்து சேர்ந்துட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு மறுநாள் இவர் அங்கே போனால் எல்லா டைரக்டர்ஸ் இவரை யார் இவர் பேப்பரை கூட எடுத்து பார்க்க மாட்டேன்னு சொன்னாலோ அவள் எல்லாரும் இவரை வந்து பார்க்குறா, இவர் இருக்கிற இடத்துல வந்து பார்க்குறா. அவர் அழறார். அந்த மாமா அதை சொல்லும் பொழுது அப்படியே கண் கலங்குறார். ஏன் அப்படின்னுட்டா, ஒரு யோகியதும் இல்லை, ஒரு படிப்பு இல்லை, ஏதோ SLC பாஸ் பண்ணினேன், பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணேன், பெரியவா பண்ணினேன், பெரியவாளுடைய கட்டாட்சம், பெரியவா என்னை வாழ வைக்கணும்னு நினச்சா யாராலையும் இம்பாசிபிள்னு சொல்ல விஷயம் பெரியவாளுடைய சங்கல்பம். இது சொன்னேன் இல்லையா, அந்த மாமியை காப்பாற்றணும்னா கோர்ட்லேயே மாற்றி ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி கொடுத்தான்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிருப்பை குருநாதர் நம்மள்கிட்ட பேசணுமா, நம்ம க்ஷேமமாக இவன் க்ஷேமமாக இருக்கட்டும்னு நினச்சா போறாதா, அந்த கிருப்பை போறாதா நமக்கு,
அவர் சொல்கிறார், அந்த சேர்மன் கூப்பிட்டு வேலைக்கு சேர்ந்துருட்டு உனக்கு எப்பெல்லாம் பெரியவா கைங்கரியத்துக்கு போகணுமோ அப்பெல்லாம் உனக்கு பெய்டு லீவ், உனக்கு மட்டும் நான் கையெழுத்து போடுறேன். பெரியவா 5 வருஷம் 7 வருஷம் யாத்திரை போனா, பண்டரிபுரம் யாத்திரை போனா, ஏகாம்பர மாமா தான் கூட போனார் கைங்கரியத்துக்கு. பரமாச்சாரியாலும் ஏகாம்பரமாகிய நானும்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார், இங்கே மதுரம் ஷாப்பில் கிடைக்கிறது. அது அந்த மாமா எழுதி அவருடைய அனுபவங்களை டைரியில் குறித்து வச்சுட்டு இருந்தார். யார் வந்தா போனா, பெரியவாளை யார் பார்த்தா, என்ன நடந்தது, ரொம்ப சுவாரஸ்யமான புஸ்தகம். இட் இஸ் லைக் எ லைவ் டைரி மாதிரி எழுதி வச்சிருக்கார், குறிப்பு எழுதி வச்சிருந்தார். அதை இப்போ பிரிண்ட் ஸ்ரீ சுவாமிகள் தான் அதை ரிலீஸ் பண்ணினார். அந்த மாமா தான் சொல்கிறேன், ஏகாம்பர மாமா தான் சொல்கிறேன். சிம்சன் குரூப்பில் தான் இருந்து ரிட்டையர் பண்ணினார் அந்த மாமா. கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன போஸ்ட் அப்படின்னு விட்டா செக்ரட்டரி தான். அவர் யாருக்கு? சேர்மனுக்கு. ஒரு கீழே கிளர்க்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணினவரை இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு உட்கார வச்சுட்டார் பெரியவா. இது கேட்கறதுக்கு மிரக்கல் மாதிரி இருக்கே தவிர ஒரே ஒரு விஷயந்தான், காமாட்சி கைங்கரியம் பண்ணுறான், பூஜை கைங்கரியம் பண்ணுறான், அவன் க்ஷேமமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். வேற ஒரு எண்ணமும் அதில் கிடையாது. செல்ஃபிஷ்னஸ்லாம் ஒன்றுமே கிடையாது பெரியவாளுக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள். பொதுவாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. பெரியவா எங்கேயோ கர்நாடகாவில் இன்டீரியரில் தங்கியிருக்கா. இன்டீரியரில் தங்கியிருக்கும் பொழுது திடீர்னு பெரியவாளுக்கு ஒரு மனசில் ஒரு 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 பெரிய சங்கல்பங்கிறது அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்பா. ஞானிகளுக்கு சங்கல்பங்கிறது அவளுக்கு சுயமாக கிடையாது. அந்த சங்கல்பம் எப்படி வரும் அப்படின்னுட்டா, ஒரு சரகு கிடக்கு, காற்று அடித்தாதான் அது நகரும். அதுபோல் எங்கேயோ இருக்கிற பரபிரம்மம் இவாளுக்குள்ள அந்த அந்த சிந்தனையை கலப்போம். நமக்கு தான் உலகத்தில் இது வேண்டியது வேண்டாது, இது செய்யணும் செய்யக்கூடாது, அதை அச்சீவ் பண்ணணுங்கிற பரபரப்புனால மனசில் பல்வேறு விதமான தாபங்கள் மீண்டும் 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 வந்துட்டே இருக்குது, மனசு கலங்கிட்டே இருக்குது. மகான்களுக்கு எந்த விதமான ஒரு லோக விவகாரமும் இல்லாமல் மனசு அடங்கி போன நிலைக்கு வந்ததுனால அதிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது ஆர்டர், அது நடக்கும். அதை யார் அந்த வார்த்தையை வெளியில் வரவழிக்கிறா அப்படின்னா பராசக்தி தான் வரவழிக்கிறா, அம்பாள் தான், காமாட்சி தான் வரவழிக்கிறா. ரமணர் இடத்துல ஒரு பெரியவர் பகவான் இடத்துல போனார். அவர் எல்லாருடைய ஹிருதயத்தையும் அப்படியே படம் பிடிக்கிற மாதிரி பார்ப்பார். அந்த சுவாமி அவருக்கு அந்த மைண்ட் ரீடிங் பவர் உண்டு. அவர் பேர் கணபதி சுவாமிகளோ ஏதோ பேர். மகரிஷிக்கு சிஷ்யர். அவர் ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப உயர்ந்தவர். ஜபதபாதிகள்லாம் ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப சிரேஷ்டமானவர். அவர் பகவானிடத்தில் வந்த புதுசில் அவருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு பகவான் இப்படி உட்காந்துட்டு இருக்கார். பகவானிடத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கார். மைண்டை ரீடு பண்ண ட்ரை பண்ணுறார். 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எழுந்து அப்படியே பகவானை சேவிச்சார். என்ன சேவிக்கிறேள் அப்படின்னு கேட்கல பகவான். அப்போ அவர் சொல்கிறார், உலகத்தில் நான் எவ்வளவோ பேரை மைண்டை ரீட் பண்ணியிருக்கேன். மைண்டில் அவளுக்கு இன்ன எண்ணங்கள் இருக்குது, அவளுடைய அந்தரங்கமான எண்ணங்களை கூட நான் சொல்லிடுவேன். ஆனால் இந்த மகாத்மாவினிடத்தில் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன்னா. என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இவருக்கு மனசுன்னு ஒன்று கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். 10 நிமிஷமாக நான் அவருடைய எண்ணங்கள் எங்கேருந்து உதிக்கிறது, என்ன எண்ணங்கள் உதிக்கிறதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவரிடத்துல எண்ணங்களே உதிக்கலை அப்படின்னு சொன்னார். அப்போது மனசே இல்லாத ஒரு நிலை மகான்களுக்கு. அப்போ அந்த ஆச்சாரியர்களுடைய ரமணர் வேற, பரமாச்சாரியர்கள் வேற நினைக்க முடியுமா? சேஷாத்ரி சுவாமிகள், யோகி ராம் சூரத்குமார், பரமாச்சாரியாள், ரமண மகரிஷி, நம் குருநாதர் எல்லாம் ஒரே ஸ்வரூபந்தான். உனக்கு வெவ்வேறு விதமாக காட்சி அளிக்கிறதே தவிர ஒரே பருப்பை வச்சுன்னு நீ எவ்வளோ விதமான பதார்த்தங்கள் பண்ணுற, ஆனால் எல்லாம் பருப்பில் தான் பண்ணுற. ஒரே அரிசியை வச்சுன்னு தோசைங்கிற, இட்லிங்கிற, இதுங்கிற எல்லாம் சாப்பிட்ற. கடைசியில் எல்லாம் பேஸ் அரிசி உளுந்து தானே. அதுபோல் எல்லாம் பேசிக்காக ஞானம்தான். ஆனால் உனக்காக அது பல்வேறு விதமாக காட்சி தரது. ஏன் அப்படின்னுட்டா உனக்கு அவரிடத்துல ஒரு லயம், ஈர்ப்பு ஏற்படுறது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் ரீசனே கிடையாது. அப்போது இவர் அந்த உட்கார்ந்துருக்கார் எங்கேயோ இன்டீரியர் கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர். இவர் கூப்பிட்டார், மாமாவை கூப்பிட்டு, கூட இருந்தவாளை கூப்பிட்டு, நான் சொல்கிறத எழுதிக்கோ அப்படின்னார். ஸ்ரீமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தார். கிடுகிடுன்னு அதை எழுதிண்டா. தேசத்தில் இருக்கிறவெல்லாம் இப்படி இருக்கணும், சாந்தத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை ஏதோ ஒரு குறிப்பு மக்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, பொதுவாக அந்த மாதிரி ஒரு குறிப்பு இருந்ததுன்னா கல்கிக்கு போகும். அவள்லாம் கல்கியில் ரொம்ப நாளாக கலைமகளில் ஆச்சாரிய சுவாமிகள் திருவாக்கு அப்படின்னே அவள் அதை பிரசுரிச்சுட்டே இருக்கா.
அந்த மாதிரி ஏதோ ஆச்சாரியால் சொல்கிறா போல இருக்கு அப்படின்னு நினச்சா ஆச்சாரியால் சொல்கிறாள் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இது ஆல் இண்டியா ரேடியோவில் என்டையர் இந்தியா ப்ராட்காஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறான். இவாள்லாம் ஸ்டன் ஆகி போயிட்டா. ஏன் அப்படின்னுட்டா எங்கேயோ இன்டீரியர் டெலிஃபோன் கிடையாது. இப்போ மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உடனே ஒரு டவர் இருக்கும், நம்ம அதை ஸ்கேன் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், என்னமோ பண்ணலாம். நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி கூட பார்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஊருக்கு டெலிஃபோன் இருக்கிற ஊருக்கு வரணும்னா 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கார். என்ன பண்ணுவே நீ? உதறது இவாளுக்கு. பெரியவா இது முடியுமா அப்படின்னு பெரியவாள்கிட்ட கேட்க முடியுமோ? பெரியவாள் இடத்துல ஒரு விஷயம் அவர் சொன்னார் அப்படின்னா அது நடக்கும். உத்தவன் இருக்கார் இல்லையா, நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய மினிஸ்டர், அவர் எங்கே படிச்சுட்டு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? பிருகஸ்பதியிட்ட போய் படிச்சுட்டு வந்தார். அவருடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பிருகஸ்பதி சொன்னார், எனக்கு எவ்வளவோ சிஷ்யம் இருக்காண்டா, ஆனால் பூமியில் சிஷ்யன்னா நீ தான், நீ எங்கள் ஆத்துக்கு தேவலோகத்துக்கே வந்து படினா. தேவலோகத்துக்கே போய் படிச்சுட்டு வந்தார். சர்வசாஸ்திரமும் பிருகஸ்பதியிட்ட படிச்சுட்டு வந்தார். பிருகஸ்பதிக்கு சமம் குரு வேற சிஷ்யம் வேறையா? என் குரு தான் நான், அவர் தான் பேசுகிறார். அதனால குரு வேற சிஷ்யம் வேற கிடையாது. குரு சிஷ்யர் ரெண்டும் ஒரே ஸ்வரூபம் தான். தியானத்தினால சிஷ்யனே குரு ஆயிடுவான். அதனால அப்பேற்பட்ட சிஷ்யன் பிருகஸ்பதி சமானமான புத்தி உள்ளவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறான். அப்போ உத்தவன் இடத்துல கேட்கிறா, பகவான் இடத்துல உத்தியோகம் பார்க்குறியா, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது உத்தவன் சொல்றான், இருக்கிறதே உலகத்திலே சிம்பிளஸ்ட் ஜாப் இஸ் டு ஒர்க் வித் ஸ்ரீகிருஷ்ணா. என்ன இப்படி சொல்ற? ஒன்றுமே கிடையாது. பரமாச்சாரியாள்கிட்ட இருந்தவாள் தான் சொல்கிறா. பரமாச்சாரியாள்கிட்ட இருந்தவா ஒன்றும் பிரெயின்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம். என்ன பண்ணுவா, இந்த ஒர்க்கை கொடுத்துட்டோ இதை இப்படி 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 பண்ணிவிடலாமோ அப்படின்னு கேட்பா. நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னுட்டா, உத்தரவு பெரியவா, முடிஞ்சு போச்சு. அவள் சொல்லும் பொழுதே அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ அதில் உன் பிரெயின் அதில் போய் யூஸ் பண்ணினே அப்படின்னுட்டா யூ ஆர் யூஸ்லெஸ். மகான்கள்கிட்ட உன் பிரெயினை யூஸ் பண்ணாத, உன் நாலேஜை யூஸ் பண்ணாத. அவள் நீ படித்த படிப்பை பற்றி உன்னை கேள்வி கேட்கல. அவள் உனக்கு முன்னாடி ஜென்மம், இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்மம், இந்த ஜென்மத்தில் உன்னுடைய பாப புண்ணியங்கள் எல்லாத்தையும் பார்த்து உன்னை நிர்ணயம் பண்ணி உன்னை நீ irrespective of your position they have accepted you. when they have accepted you with unconditional love, அதுக்கப்புறம் சீ வெளில போ அப்படிங்கிறது கிடையாது. சீ வெளில போன்னு சொன்னா கூட அது ஆசிர்வாதமே. நம்ம இடத்துல ஒரு சமயம் குருநாதர் பேசல, மூஞ்சியை திருப்பி நிட்டார், நீ நன்னாகணும்னு நினைக்கிறார். நீ திரும்பி ஆற்றுல போய் நம்மள்கிட்ட ஏன் அவர் பேசலைன்னு நீ நினைக்கணும்னு அவர் சங்கல்பிக்கிறார். அவ்வளவுதான். குரு உன்னை அடித்தாலும் உதைச்சாலும் என்ன பண்ணினாலும் உனக்கு அனுகிரகம்தான். ஆனால் அந்த மாதிரி குரு யாருக்கு கிடைச்சாலோ தெரியாது. நமக்கு கிடைச்சதெல்லாம் பரம தயாளு கிருபாளுவான குருநாதரே கிடைச்சார். அன்றைக்கே நான் சொன்னேன், பூனை மாதிரி ஒரு குரு, குரங்கு மாதிரி ஒரு குரு. யாருக்கு குரங்கு மாதிரி குரு கிடைச்சாலோ நமக்கு தெரியாது. நமக்கெல்லாம் பூனை மாதிரி மிருதுவான குரு, கவ்வி 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 குட்டியை கவ்வரா மாதிரி கவ்வி கவ்வி கொண்டு இங்கே வச்சிருக்காளே. அதனால் அப்படிப்பட்ட குரு. அதனால் இப்போ உத்தவன் சொன்னால் எனக்கு ஒன்றும் ஒர்க்கே கிடையாதுறாங்க, கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ எஸ் சார் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவ்வளவுதான். நான் படித்த எதையாவது, நான் எம்பிஏ படித்தேன், அதை படித்தேன், எக்கனாமிக்ஸ் படித்தேன்னு மூளையை யூஸ் பண்ணினேன்னா கிருஷ்ணன் என்னை குழப்பி விட்ருவான், சுத்தமாக குழப்பி விட்ருவான். அப்புறம் பைத்தியம் பிடிச்சி கடைசியில் 1 மாதம் கழித்து நானே அவன் காலில் வந்து விழுற மாதிரி ஆகிடும். அதனால் பெஸ்ட் திங் இஸ் டு அவன் சொல்கிறபடி கேள், அவன் சொல்கிறபடி கேள் அப்படின்னு ஆச்சாரியா சுவாமிகள்ட்டையும் அதே மாதிரி தான். இப்போ அதனால் யாரும் கூட இருக்கிறவா யாரும் எப்படி முடியும் அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த சன்னிதானத்தில் அவர் கொடுத்துட்டார், நீ போய் முயற்சி பண்ணு. ஆனால் உலகத்தில் மனித முயற்சி தெய்வானுகூல்யம் இது ரெண்டும் சேர்ந்தே தான் வரும். சில சமயங்களில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு ஜாஸ்தியாக இருக்கும், சில சமயம் மனித முயற்சி ஜாஸ்தியாக இருக்கும், தெய்வத்தினுடைய அனுகூலம் கம்மியாக இருக்கும். அப்போ உனக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் ஏகதேசம் உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் வந்துடும். அப்போது உனக்கு தெய்வத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்மளுடைய முயற்சி, இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு தேவை இல்லையா? இவா மோட்டு வேலையை பார்த்துன்னு உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துருக்கா. பெரியவா 1 மணி நேரம் ஜபத்துக்கு உள்ளே போயாச்சு. இனிமேல் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்புறமா தான் வருவா பெரியவா. அப்போது அந்த இடத்துல அரவம் கேட்கறது, எங்கேயோ ஒரு வண்டி நிற்கிறது, அதுலேருந்து கோட்டு சூட்டு போட்டு 2-3 பேர் இறங்குறா, வடக்கத்திக்காரா இறங்குறா. அவள் இங்கிலீஷில் தான் பேசுகிறா, அவளுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் பேசின்னு இருக்கா. அவள் வரா, அவளை அழைச்சின்னு அந்த ஊருக்காரா யாரோ வரா. அவளை மெதுவாக இவா உட்கார வச்சு சிப்பந்தி பெரியவாளை கைங்கரியம் பண்ணுறவா யார் என்னன்னு விசாரிச்சா. வா சொல்கிறா, ஆல் இந்தியா ரேடியோ நியூ டெல்லியினுடைய டைரக்டர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார். முடிஞ்சு போச்சா?
அவரை கொண்டு தரிசனம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னொடனே அவ்வளவுதானே. அவர் ஏதோ ஒரு பொட்டி வச்சிருக்கார், அவர் டைரக்டர் இல்லையா, அவர் அந்த டெலக்ஸ் மாதிரி பொட்டி வச்சிருக்கார். அதில் உட்கார அவர் உடனே அதை டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணுறார். அந்த விஷயத்தை அவரே டிரான்ஸ்மிட் பண்ணுறார், அந்த மிஷின்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறார். டிரான்ஸ்மிட் பண்ணினா அது டெல்லிக்கு போகிறது. இவா திரும்பி வரத்துக்குள்ள வித்தின் 2 hours பரமாச்சாரியாலுடைய ஸ்பெஷல் ப்ராட்காஸ்டை அரேஞ்ச் பண்ணிட்டார். இது எந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்ப்பேள்? 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தது. ஆல்ரெடி டன், வித்தின் 2 hours இட் இஸ் டன். அப்படின்னா மயா அத்தியக்ஷேன பிரகிருதி. அம்பாள் காத்துன்னு இருக்கா. காமாட்சி, என் குழந்தை காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்படுறான், அவன் ஹிருதயத்தில் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டான்னா அதை நடத்தி தரத்துக்கு தானே நான் அம்மா இருக்கேன். அம்மா கேட்பா இல்லையா, குழந்தை உனக்கு என்னடா பட்சணம் வேணும், என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்பா. குழந்தை எதாவது கேட்டுனா உடனே ராத்திரி, எங்கள் அம்மாலாம் ராத்திரி 10 மணிக்கு இதே அசட்டுத்தனமாக கேட்டு வைப்போம். அப்போ ஒரு ரூல் உண்டு. இப்போல்லாம் அது தாய்மார்கள் ஃபாலோ பண்ணுறாளா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போல்லாம் உண்டு. ராத்திரி வேளையில் குழந்தைகள் கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உண்டு. இல்லைன்னா அந்த குழந்தைகள் தூங்காது அப்படின்னு உண்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை எதையாவது எடுத்து விடுவோம். கேட்டால் கிடைக்காத விஷயத்த ராத்திரி கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. அந்த மாதிரி ஆச்சாரியால் எதையுமே கேட்க மாட்டார். அவர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ப்ராட்காஸ்டிங் வரணும் அப்படின்னா அதை நடத்துறது யாரு? அம்பாள்னா நடத்துறா. அந்த பொறுப்பு அவளுக்குன்னா இருக்க. எனக்கு 1000 புல், நம்ம எல்லாரும் அம்பாள் குழந்தைகள் தான். என்னதான் இருந்தாலும் பரமாச்சாரியால் போல ஒரு குழந்தையும் குழந்தை தான், நானும் குழந்தை தான். அதனால அவருடைய லெவல் தனி இல்லையா? அப்ப அவருக்கு அம்மாவா இருக்கிறது இல்லை, அந்த காமாட்சிக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மிரக்கிள்ஸ் எல்லாம் நத்திங். நம்ம புரிஞ்சிக்காததுனால மிரக்கிள்ங்கிறோமே தவிர இது இஸ் ஆல் ப்ரீ டிட்டர்மின்ட். இந்த மாதிரி எவ்வளவோ லீலைகள் ஒரு